அம்மா அம்மா அருணா. என்னப்பா? இத பாருமா, ராஜாவுடைய போட்டோ பேப்பர்ல வந்திருக்கு. நீ நடத்தின விழாவுக்கு டிக்கெட் எல்லாம் அவர் தான் வாங்கியிருக்காரு. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? காசு நம்ம கண்ணை மறைக்கும் போது சில உண்மைகள் நமக்கு தெரியறது இல்லம்மா. அன்னைக்கு நான் பணத்திமிர்ல ராஜாவை அடிச்சு துரத்திட்டேன். யார நான் தொத்து நோய் நினைச்சு துரத்தினோ அந்த ராஜா இப்ப எனக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காமா. அப்பா என்ன சொல்றீங்க? அருணா, இத்தனை நாளும் டாக்டர் எனக்கு இலவசமா வைத்தியம் பார்க்கறாரு தான் நினைச்சோம். ஆமா. இல்லம்மா, அந்த செலவு பூரா ராஜாவே ஏத்துக்கிட்டாமா. தான் செய்யற இந்த காரியம் வெளியே தெரியக்கூடாதுன்னு டாக்டருக்கு தடையும் போட்டிருக்காமா. எவ்வளவு பெரிய மனசு அவனுக்கு. ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டாமா அவன். பேபிமா உட்காருங்க. நான் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டப்ப கூட இவ்வளவு சந்தோஷப்பட்டதில்லை. உங்களுக்கு பெரிய மனசு. இந்த வீட்டை மதிச்சு வந்திருக்கீங்களே. லலிதா, லலிதா விருந்தாளி வந்திருக்காங்க. போய் ஜூஸோ காஃபியோ. சரிண்ணா. பரவாயில்ல, எனக்கு ஒண்ணும் வேண்டாம். விருந்தாளியை கவனிக்க வேண்டியது என்னுடைய கடமை பேபிமா. இப்போ நான் உங்க கடனாளியா வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? எங்க அப்பாவுக்கு டாக்டர் இலவச வைத்தியம் செய்யறாருன்னு நினைச்சேன். ஆனா பின்னால ஒரு பெரிய உள்ளம் டாக்டருக்கு ஆயிரமா ஃபீஸ் கொடுக்கறாருங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அந்த மனசு இருக்கிறது தப்பா பேபிமா? இரக்கம் காட்டினது தப்பு இல்ல. ஆனா இருக்கும் போது நாங்க அதை திருப்பி கொடுத்துட வேண்டாமா? இந்தங்க. என்னது? தெரியாம வாங்கின கடனை திருப்பி கொடுக்கிறேன். அப்படின்னா நான் உங்ககிட்ட கடன் பட்டிருக்கிறேன். அது பசிக்கு சோறு, படுக்க இடம், குளிருக்கு போர்வை, இதெல்லாம் கொடுத்திருக்கீங்களே, அது மட்டும் கடன் இல்லையா? அது கடன் இல்ல ராஜா. நான் டாக்டருக்கு கொடுத்தது மட்டும் கடனா? பிரியத்துக்கு அன்புக்கும் தயவு செய்து ப்ரோனோட் எழுதாதீங்க பேபிமா. வேண்டாம். நாங்க உங்களை திருடன்னு சொல்லி துரத்துனோமே ராஜா, எங்களுக்கு இப்ப திருப்பி கொடுக்கிற சக்தி இருக்கு. உங்க ஆனந்தம் நீங்க அனுப்புறதால எங்களுக்கு இப்ப நல்ல வருமானம் வருது. பரவாயில்ல, வாங்கிக்கிங்க. பேபிமா, கொடுக்கல் வாங்கல் நமக்குள்ள பணத்துல வேண்டாம். ஆமா, இத்தனை வருஷமா ஏன் நீங்க தனிக்கட்டையா இருக்கீங்க? நல்ல பொண்ணா தேடி கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? எனக்கு பொருத்தமானவங்களா, என் மனச புரிஞ்சவங்களா? எனக்கு உங்க மனசு தெரியும். நானே உங்களுக்கு அழகா அருமையா பொண்ணு தேடுறேன். வரே ராஜா. ஏன்னா நீங்க காதலிக்கிறது அவங்கதான் பட்டுன்னு சொல்லிடுங்களேன். பேபி அம்மா ஏறாத படியேறி வந்திருக்காங்க. நீ எதையாவது சொல்லி அவங்களை இறக்கினாங்க. என்னன்னா இது? நீங்க தானே பேபி அம்மான்னு அடிக்கடி கனவுல உளருவீங்க. உங்க காதல அவங்க கிட்ட சொன்னா என்ன? காலம் வரும்போது அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோம். அது வரைக்கும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்றதில்லைன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. என்னன்னா இது? சத்தியம் பண்ணுனா? டேய் டேய், தவிச்ச வாய்க்கு தண்ணி குடுங்கடா, கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். சீ, குடிச்சுக்கிறேன். எழுத படிக்க தெரியாத ராஜா என்னமோ எழுதிட்டு இருக்காரு. அழகாடா ஆமுக்கு. இங்க பாத்தியா? என்ன இது? அது ஒரு இது. அதான் என்னதுங்கிற? அதான்டா. அதாவது ஒரு நெஞ்சு போட்டிருக்கு, அதுக்குள்ள அம்பு பாஞ்சிருக்கு. மன்மத பானம். காதல் கடதாசு. அண்டர் கிரவுண்ட்ல ஏதோ ஒரு வேலை நடக்குது. அண்ணன் தம்பிக்கு தெரியாம ஏதோ என்னது சொல்லுங்க, சொல்லிடுங்க சீக்கிரம். சொல்ல மாட்டீங்க? அம்மா கிட்ட சொல்ல. எல்லாம் பெரியவங்களுக்கு தெரியக்கூடாது. அப்ப சொல்லுங்க.
நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அந்த பேபி அம்மா தானே? அவ என்ன காதலிக்கிறாளா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதனாலதான் என்னுடைய இதயத்தை படமா போட்டு அவளுக்கு அனுப்பலான்னு. டேய், இந்த படத்தை பார்த்த உடனே நெஞ்சில என்னமோ குத்திருச்சுன்னு சொல்லி டாக்டரோட வந்து நிப்பா. லவ் லெட்டர் எல்லாம் உனக்கு எழுத தெரியாது, கொண்டா நான் எழுதுறேன். இல்ல தண்ணி பாம்பு, நீ எழுத போறியா? நீ போதில ஏதாவது கிரிக்கிட்டே இருப்ப, நான் ஒழுங்கா அழகா எழுதுறேன். போங்க. டேய் தேவதாஸ், அன்பேன்னு ஆரம்பிக்கட்டுமா? வம்பல போய் முடியும். அடியே அப்படின்னு ஆரம்பி. அடிச்சு பல்ல உடைச்சு போடுவான் அறிவு கட்டவன. எப்படி? பிரியமுள்ள உனக்கு. பிரியமுள்ள உங்களுக்கு. சரி, ஆரம்பம் பண்ணும்போது நல்லா தான் இருக்கு. எழுதி பிடிச்சதுக்கு அப்புறம் கையெழுத்து இவ போடணுமே, கை நாட்டு தானா? ஒன்று செய், உங்கள் காதலன்னு போடு, புரிஞ்சுக்குவா. ஓஹோ, உங்கள் காதலன்னு போட்டாலே புரிஞ்சுக்குவாங்களா? நல்ல முன்னேற்றம்டா. எழுதுற. பிரியமுள்ள உங்களுக்கு. என்னது? பிரியமுள்ள உங்களுக்கு. அடிக்கடி உங்களை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு இருந்தாலும் என் ஆசையை உங்களிடம் என்னால் நேரடியாக சொல்ல முடியவில்லை. நான் உங்களை காதலியாக நினைத்தது தவறென்றால் என்னை மன்னித்து இந்த கடிதத்தை கிழித்து விடுவோம். இப்படிக்கு உங்கள் காதலன். இந்த கையெழுத்தை பார்த்த மாதிரி இருக்கே. இதயம் பேசினால் உன்னிடம் 1000 பேசுமோ? இதயம் பேசினால் உன்னிடம் 1000 பேசுமோ? இதயம் பேசினால் உன்னிடம் 1000 பேசுமோ? இதழ்கள் பேசுமோ? மௌனமே போதுமோ? இதழ்கள் பேசுமோ? மௌனமே போதுமோ? இதயம் பேசினால் உன்னிடம் 1000 பேசுமோ? ஒரு நாள் வானிலே வெண்ணிலா வந்தது. ஒரு நாள் வானிலே வெண்ணிலா வந்தது. உன்னைத்தான் எண்ணினேன், என்னவோ பேசினேன். உன்னைத்தான் எண்ணினேன், என்னவோ பேசினேன். இதயம் பேசினால் உன்னிடம் 1000 பேசுமோ? நாடக மேடையை போலே இந்த பெண்ணின் கனவுகள். நாடக மேடையை போலே இந்த பெண்ணின் கனவுகள். நாளெல்லாம் யோசனை நாடினே தலைவனை. நாளெல்லாம் யோசனை நாடினே தலைவனை.
தாமரை பஞ்சனை மேலே அன்பு சங்கம் கூட்டுவோம். தாமரை பஞ்சனை மேலே அன்பு சங்கம் கூட்டுவோம். நாயகன் அருகிலே நாயகி மடியிலே தேடி வரும் சென்றலிலே காதல் உறவிலே இருந்தால் உன்னுடன் இல்லையேல் நான் இல்லை. இதயம் பேசினால் உன்னிடம் ஆயிரம் பேசுமோ, இதழ்கள் பேசுமோ, மௌனமே போதுமோ. பிரமாதம். நீங்களா? பரவாயில்லையே, ரொம்ப அழகா பாடுறீங்களே. பாட்டத்தான் ரசிச்சிங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ நான் அதை படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். எதை படிச்சு என்ன தெரிஞ்சு? அப்பா கூப்பிடுறாரு, வரேன். வக்கீல் சார் ராத்திரி எங்க போயிருந்தாப்புல? நான் எங்கேயும் போகலையே, இங்கதான் தூங்கிட்டு இருந்தேன். வக்கீல் சார் போய் பேச ஆரம்பிச்சிட்டாப்புல இருக்கு. நான் ஒரு கிளையண்ட பார்க்க போயிருந்தேன். அவங்க என்னடானா வளவளன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேரம் போனதே தெரியல. அது சரி, லெட்டர் சமாச்சாரம் என்ன ஆச்சு? சக்சஸ். உன் கைக்கு வைர கடிகாரம் தான் போடணும். நீ எழுதி கொடுத்த லெட்டர் அவ மனசு அப்படியே உருக வச்சிருச்சு. ஓ ஆனந்த், ஆனந்த், எழுத படிக்க தெரியலையேன்னு இப்பதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு லெட்டர்லயே இவ்வளவு விஷயமா? என்ன விஷயம்? ஏ ராஜா, அந்த லெட்டரை எழுதி கொடுத்தவனுக்கு என்ன நடந்துன்னு தெரிஞ்சுக்க ஆசை இருக்காதா? பேபி அம்மா வந்தாங்களா? வராம அந்த லெட்டரை பார்த்தோன்னே அவ முகமே அப்படியே மாறி போச்சு. அந்த லெட்டருக்கே இத்தனை முத்தம்னா அப்படிங்களா? ஏங்க, தயவு செஞ்சு அத்தனை முத்தத்தையும் தரேன்னு சொன்னவங்க பேரை சொல்ல முடியுங்களா? பேர் என்ன? நேரம் வரட்டும், ஆளைய கொண்டாந்து நிறுத்துறேன். இத பாருங்க, இப்ப நீங்க சொல்லல, நானும் ஏன் அது ஏன் முழுகிட்ட சொல்லு. ஓ, அடிக்கடி கிளைண்ட் கிளைண்ட் போய்கிட்டு இருக்கே அதுவா? நானும் நான் அட்டன் பண்ற கிளைண்ட். அது ரொம்ப ஈஸியாச்சே. ஏதோ மடக்கி போடு, நான் வரேன். எங்க? என் துன்பத்தை எல்லாம் பங்கு போட்டுக்கிற ஜீவன் ஒண்ணு இருக்கு அங்கே. இவ்வளவுதானா வாழ்க்கைன்னு இருந்த எனக்கு இனிமேதான்டா வாழ்க்கைன்னு கடவுள் சொல்லிட்டான். கண்ணு தெரியாம இருந்தவனுக்கு கைகோல் மட்டும் இல்ல, கண்ணே கிடைச்ச மாதிரி என் கண்மணி எனக்கு கிடைச்சிட்டான். வரமாட்டேன்னு சொன்ன அதிர்ஷ்டம் இப்ப என்ன விடமாட்டேன்னு துரத்துது. எப்படி? பிரமாதம். விடமாட்டேன்னு சொன்ன அதிர்ஷ்டம் சில பேருக்கு வரமாட்டேன்னு போயிடுது. அப்படி நடக்குது இல்ல? நிழலுக்கு இளைப்பாற வர்றவங்கள தனக்குதான் சொந்தம் மரம் நினைக்கிறது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். ஆற்றில் நீர் குடிப்போர் ஆற்றோடு போவதில்லை, காற்றில் சுகம் காண்போர் காற்றோடு நடப்பதில்லை. காஞ்சனா, நீ எதையோ நினைச்சு வருத்தப்படுற. வருத்தப்படல, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன சத்தியம்? இனிமே என் வீட்டுக்கு வராதீங்க. காஞ்சனா? ஆமா, தன் பேருக்கு ஒரு கௌரவம் உண்டுன்னு தெரிஞ்சவன் இங்க பேரை மாத்திக்கிட்டு தான் வருவா. இது கோயில் இல்ல, சொந்த பேரை சொல்லி அர்ச்சனை பண்றதுக்கு. ராஜாவோட ராணி சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பேரை கெடுத்துக்காம நடந்துக்குங்க. இனிமே நீங்க இங்க வர வேண்டாம். வரமாட்டேன், சத்தியமா வரமாட்டேன். ஆனா இந்த சந்தையில உன் அனாதையா விட்டுட்டு போக மாட்டேன். நீ என் கூட வர. என் வீட்டுல. ராஜா, விளக்கு அணைச்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையை தொடங்குறவங்களுக்கு விளக்கேத்தி வைக்கிற வீட்டுல இடம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க ஒருத்தர் மனசை திறந்தா இந்த ஊர்க்கதவெல்லாம் எங்களுக்காக திறந்துடுமா? நிச்சயமா திறக்கும். காஞ்சனா,
உன்னை பத்தி எனக்கு தெரியும். உன் புனிதமான வாழ்க்கைக்கு நான் இருக்க சாட்சி. காஞ்சனா, நன்றி என் ரத்தத்தோட பிறந்தது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி கொடுக்காம நான் போக மாட்டேன். இது சத்தியம். தயவு செய்து என் கூட வா. வேண்டாம் ராஜா, நீங்க போங்க. சந்தோஷமா உங்க கல்யாணம் நடக்கட்டும். நீங்க நிம்மதியா இருந்தா அதுவே எனக்கு போதும். ஆனா ஒரு வேண்டுகோள், என்ன உங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுங்க. என் கடைசி நாட்டியம் உங்க முன்னாடி நடக்கட்டும். காஞ்சனா, என்ன தவறா நினைக்க மாட்டியே? தவறிலேயே வாழ்ந்தவன் யாரையும் தவறா நினைக்க முடியாது. நீங்க புறப்படுங்க. போதுமா போதுமா? அம்மா தாய் அமுத சுரபி, என்ன இதெல்லாம்? இதெல்லாம் சாப்பிட்டு நான் கோர்ட்ல போய் வாதாடுறதா இல்ல தூங்குறதா? அப்போ இத்தனை நாளா தூங்கலன்னு சொல்றீங்களா? என்னன்னு அப்படி பாக்குறீங்க? ஒண்ணு இல்லம்மா, அண்ணா அண்ணான்னு வாய் நிறைய கூப்பிடறதுக்கும் இப்படி வயிறு நிறைய சோறு போறதுக்கும் எனக்கு இன்னொரு தங்கச்சி இங்க இருந்து கிடைக்க போறா. ஏன் நான் தான் இருக்கேன், அப்புறம் என்ன? எத்தனை நாளைக்கு எங்க கூட இருக்க போற? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரே ஒரு வாரம். அதுக்கப்புறம் உங்களோர் வந்து ஏயா என் பொண்டாட்டியான உனக்கு வேலைக்காரியான்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? ஹலோ பாஸ்கர், ப்ளீஸ் கம் இன். ஹலோ. உனக்கு ஆயுசு 100. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீயே வந்துட்ட. என்ன ஒரு மாதிரியா இருக்க? முகத்துல புது மாப்பிள கலை இல்லையே. கல்யாணம் நடக்கும்னு தீர்மானமா தெரிஞ்சா தானே. பாஸ்கர், என்ன சொல்ற? எங்க அப்பா சொன்னதை சொல்றேன். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்றாரு. என்ன காரணம்? ஆட்டக்காரி விடே கதின்னு கிடக்கிற ஒருத்தனோட தங்கச்சி கழுத்துல தன் மகன் தாலி கட்ட கூடாதுன்னு சொல்றாரு. What do you mean? எங்க ராஜா? நோ நோ, சுத்தப்பை, நான் நம்ப மாட்டேன். பாஸ்கர், வேற ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்காக உங்க அப்பா சொல்ற நொண்டி சாக்கு. ஆனந்த், இது மட்டும் பொய்யா இருந்தா நான் ஏன் நம்ப போறேன்? பாஸ்கர், இது நீயுமா உண்மை நம்புற? இது உண்மை கதை தான். இன்னும் தொடர் கதையா நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த விஷயம் அப்பாவுக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஆனா எனக்கு எப்பவோ தெரியும். எனக்கு என்ன, இந்த ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. இப்போ ஒண்ணு கெட்டு போயிடு. ராஜா மட்டும் தன் மனசை மாத்திக்கிட்டாருனா எங்க அப்பா மனசை நான் ஈஸியா மாத்திடுவேன். இந்த கல்யாணம் நடக்கிறதே ராஜா கையில தான் இருக்கு. பாஸ்கர், அந்த ஆட்டக்காரியோட பேர் என்ன தெரியுமா? காஞ்சனா, the famous dancer காஞ்சனா. யாரது? கதவை தர சொல்றேன். நீதான் காஞ்சனாவா? நான் ராஜாவோட ஃப்ரெண்ட், அட்வொகேட் ஆனந்த். வாங்க. உங்களை பத்தி ராஜா சொல்லியிருக்காரு. நீங்களும் அவரும் ராமர் லக்ஷ்மணரும் போலன்னு பெருமையா. ஆமா, இப்ப நான் சூர்பனகையை பார்க்க வந்திருக்கேன், ஒரு வியாபார விஷயமா. இங்க எந்த வியாபாரமும் நடக்கிறது இல்ல. விக்கிறதுக்கு பொருளும் இல்ல. வாரி கொட்டுறதுக்கு ராஜா கிடைச்சிருக்கிறப்போ நீ எதுக்காக வியாபாரம் பண்ண போற? இதோ பார் காஞ்சனா, நீ ராஜாவை மறக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 10,000, 20,000, இல்ல 50,000? இவ்வளவுதானே உங்க ராஜாவோட வேலை? ராஜாவோட போட்டோ கூட நான் அந்த வேலைக்கு தர மாட்டேன், தெரியுமா? இந்த பத்தினி வேஷம் நீ போடுறது பொருத்தமில்ல காஞ்சனா. அப்போ பத்தினிங்கிறதோ வேஷம்தான் இல்லையா? வார்த்தையால மறக்க வேண்டாம். நீங்களும் வக்கீல் தொழில வீட்டுல நடத்த வேண்டாம். பத்தினியான்னு என்ன கேட்டீங்களே, அப்படி ஒரு ஜாதி இந்த உலகத்துல இருக்கா வக்கீல் சார்? கடல் தண்ணி உப்பு கரிச்சாலும் அந்த கடல் தண்ணியிலேருந்து எடுக்கிற முத்து உப்பு கரிக்கிறது இல்லையே. ஒரு வீட்டு வாசல்ல வாடகைக்கு விடப்படும் போர்டு போட்டிருந்தா அந்த வீட்டு பெண்களும் வாடகைக்கு போறாங்கன்னு சொல்லிடுவீங்களா? கண்ணுக்கு கண்ணாடி போடுறவங்க எல்லாம் தயவு செஞ்சு மனசுக்கும் கண்ணாடி போடுங்க சார். மனுஷன் அடையாளம் தெரியலனாலும்
மனசாவது அடையாளம் தெரியட்டும். காஞ்சனா, என்ன மன்னிச்சிருமா. உன் கண்ணீரை நான் மதிக்கிறேன். ஆனா உன்னால ராஜாவோட தங்க கண்ணீர் சிந்துருமா? உனக்கும் ராஜாவுக்கும் தொடர்புன்னு சொல்லி இந்த ஊரெல்லாம் பேச இப்ப அந்த பெண்ணோட கல்யாணமே உன்னால தடப்பட்டு நிக்குது. இத முதல்ல என்கிட்ட கேட்டிருக்கலாமே ஆனந்த். ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த வீட்டு கதவு சாத்தியாச்சு. காஞ்சனா, ஆமா, அவருக்கு ஒரு காதல் இருக்கா. குடும்பம் ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, ஒரு குடும்பத்தை உருவாக்குற யோக்கியதை எங்களுக்கு இல்லைனாலும் குடும்பத்தை அழிக்கிறதுல நாங்க ஈடுபட மாட்டோம். அந்த தங்கைக்கு என் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. நிச்சயமா சொல்றேன். எப்பவோ சின்ன பெண்ணா இருந்த போது அருணா தான் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறார். ராஜா, அதுக்கப்புறம் ஒன்னால இந்த வீட்டுக்கு அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் வந்த பிறகு இப்பதான் கொண்டாடுற. ரொம்ப சந்தோஷம் சார். அருணா எங்க போயிருக்கா? ஹோட்டல் சவேராவுக்கு. அவனுக்கு வேண்டியவங்க யாரோ இன்னைக்கு வர்றாங்கன்னு சொன்னான். உன்னை பத்தி கூட ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காப்பா. நான் வரேன் சார். Well, folks, let's join together the game of love. Sing with me, dance with me, and fly with me. காதல் அந்த மூன்றெழுத்து இனிக்கும். அதனுட்காரும் சிம்மாசனம் காதல் ஒரு உல்லாச பூங்காவனம் அதனுட்காரும் சிம்மாசனம் வாலிபத்தின் ஏறெடுத்து 100 கவி நீ எழுது நெஞ்சத்தின் ஆலாபனை மலர் மஞ்சத்தின் ஆராதனை நெஞ்சத்தின் ஆலாபனை மலர் மஞ்சத்தின் ஆராதனை பூமேனிதான் தேவாலயம் பார்த்தால் இது தேஜோமயம் வேறேது சொல் ஞானோதயம் காதல் அந்த மூன்று